உன் இனத்தில் எவன் பெயரை சொன்னால் எதிரி குலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன். தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் வழியிலும் என் தாய்மாமன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்னிலையிலும் பெண்ணிய விடுதலை வேண்டும் என்று வலியுறுத்திய சமத்துவ தலைவன். ஆனால் நம் தலைவன் இந்த உலகம் பயங்கரவாதி தீவிரவாதி என்றெல்லாம் முத்திரை குத்தியது. எங்கள் நாடி நரம்புகளிலும் ஓடுகிற ராஜராஜ ரத்தம், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. பாதை தடுமாறி நிலம் இழந்து வளம் இழந்து பஞ்ச பராதை கூட்டம் போல் தன் சொந்த நிலத்தில் வாடியதை நினைக்கும் போது நெஞ்சம் குமரி எழுந்து நெருப்பாறு பாய்கிறது. தோன்றி மண் தோன்றா காலத்து வாழ்வோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி. உரிமை பெரிதா உயிர் பெரிதா என்பதை விட எங்களுக்கான உரிமைதான் பெரிது என்று களமாடிய மாவீரன்களின் பிள்ளை நாம். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலே என்று புரட்சியை உண்டு செய்த புலிகளின் தலைவன் நம் தலைவன். இனியும் பொறுத்தால் தாங்காது, இனி ஒரு நொடியும் வேங்கை புலி தூங்காது என்று விடுதலை களம் நோக்கி புகுந்த மாவீரன் தமிழ் தேசியத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன் அவர். பிரபாகரன் அவர் தெரியுமா உங்களுக்கு? பிடிக்குமா அவரை? ஏன் பிடிக்கும்? முதலில் ஏன் நாம் பிரபாகரனை விரும்ப வேண்டும், அதற்கான தேவை என்ன, அவசியம் என்ன, கட்டாயம் தான் என்ன என்ற கேள்விக்கான ஒரே பதில் ஆம். தமிழ் தேசிய இனத்தில் ஒரு தலைவன் பிறந்து விட மாட்டானா, நாம் உரிமை காக்க போராட மாட்டானா என்று ஏங்கி தவித்த தமிழ் சமூகத்திற்கு ஆதரவாக வந்த புறநானூற்று தலைவன் பிரபாகரன். உலக நாடுகளை எல்லாம் பதற வைத்த புலி நம் புலி வரி புலி பிரபாகரன். யுத்தம் ஏன் உலகில் வர வேண்டும், அதற்கான காரணம் என்ன என்பதற்கு புரட்சி பாவன் ஒரு கோட்பாட்டை சொல்கிறான். அவன் நாட்டில் அவன் வாழ்க்கை, மற்றைய நாட்டை சுரண்டுதல் அடியோடு வீழ்க. ஆம், நமது உரிமை வெறித்து நிற்கதியால் நிற்க வைத்த சிங்களவனுக்கு கடும் நெருக்கடி இருந்த நெடும் போரை நடத்தி காட்டிய புறநானூற்று வீரன். தமிழன் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை உலக அரங்கில் அடித்து சொன்னான் நம் தலைவர். மக்கள் கண்ணீரை தன் இதயத்தில் இடியாக இறக்கி ஆறுதல் கொடுத்து அன்பு காட்டிய அவர் தன்னையும் தன் குடும்பத்தையும் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் கொடுத்து போராடிய உண்மை தலைவன் எங்கே? தன் இனமே செத்தாலும் மகன் மகள் பேரனுக்கு பதவி தேடிய திருட்டுறையிலில் கருணாநிதி எங்கே? இனப்படுகொலை நிகழும் பொழுது மாநாட மயிலாட என்று மக்களை திசை திருப்பிய கருணாநிதிக்கு பேர் துரோகிதானே? குண்டுமலை பொழிந்து கைகால் சிதைந்த கொடூரம் கொலை இல்லையா? தன் தந்தை மகன் முன்னிலையில் மகளை வன்புணர்வு செய்தது அவலம் இல்லையா? நாதியின்றி நாடுமின்றி உடைமை பறித்து உரிமை பறித்து மனித உடைமை மீறல் இல்லையா? ஆம், இவையெல்லாம் எதிர்த்து தமிழர் நிலம் தமிழருக்கு என்று தலைவாடி கிடந்த தமிழரை தலைவனை போற்றாமல் வேறு யாரை போற்றோ? அதனால் தான் சொல்கிறேன், தமிழ் தேசிய இனத்தில் ஒரே தலைவன் பிரபாகரன். துவக்க ஏந்திய புலி பிரபாகரனை தமிழின் பெருளை. நன்றி. நன்றி நன்றி. உலக அரசியல் வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருக்கலாம், ஆண்டும் இருக்கலாம். ஆனால் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனுக்கு இணையான ஒரு புரட்சிக்காரனை இதுவரை இந்த உலகம் சந்தித்திருக்காது. ஆம், அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் பேரினத்தை தட்டி எழுப்பிய கலாக்காரன், சிங்கள நரிகளை நோக்கி புலியென பாய்ந்த புரட்சிக்காரன். அதுநாள் வரை உலகம் இப்படி ஒரு போர்க்குணம் கொண்ட தலைவனை பார்த்தும் இருக்காது, பகைத்தும் இருக்காது என்பதை வரலாற்றை அறிந்தவர்களுக்கு புரியும். உன் இனத்தில் எவன் பெயரை சொன்னால் எதிரி குலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன் என்கிறார் கியூப புரட்சியாளன் சேகுவேரா. என் கூறிய தாய் தமிழ் உறவுகளை உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்தது ஒரே ஒருவனைத்தான், அதுதான் நமது தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். சிங்கள நரிகளை நோக்கி புலி என சிங்கள நரிகளுக்கு கடும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய புலிகளின் புதல்வன் நம் தலைவன். பூட்டி இரும்பு குண்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியே வா, உன்னை எளியனை இகழ்ந்தவர்கள் நடுங்க புலியென செயல் செய்ய புறப்படு, சிறுத்தையை வெளியே வா, சிங்க இளைஞனே திருப்புமுகம் திருவள்ளி இங்கு நாட்டில் கிழுக்கழுது ஆட்சியா, கை விரித்து வந்த கயவர் நம்மிடை போய் விரித்து வந்த நம் புலன்கள் மறைந்து தமிழுக்கு விளங்கிட்ட தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கு என்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனமெங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்றலுக. 18 வயதில் களம் புகுந்த புலி இனி இல்லை நாம் கூண்டு கிளி, அடிமை திரையை அடியோடு கிளி என்றளவா நம் தலைவன் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் திரும்பி பார்க்க வைத்தவன். பாவலர் என்ன சொல்றான்னா, செந்தமிழ் மறவன் பிரபாகரனின் சீரும் மறவர் புலிப்படை இந்திய படைக்கு தவிப்பு காட்டியது ஈகம் செய்த வெளிப்படை. ஈழத்தமிழர் உரிமை கோரும் எழுச்சி கொண்ட வீரர்கள், பாலும் இனத்தை மீட்க துணிந்த பாண்டிய சோழ செயலர்கள், அடிபட்டு ஓய்ந்த புலிகள் மீண்டும் அதர்த்து வீரும் நால்வரும், குடிகள் அழுத கண்ணீர் அவருக்கு கொடுமை வீழ்த்தும் வாழ்வரும் என்று முனைப்பு காட்டியது நம் புலிப்படை. நம்ம தலைவர் என்ன சொல்றாரு? எமது போராட்டத்தின் வலிமை எமது போராளிகளில் நெஞ்சூரத்தில் இருந்து பிறக்கின்றது. ஒரு படையை எவ்வாறு வழி நடத்த வேண்டும், நம் உரிமை பெற வேண்டும் என்று களமாடிய பெருந்தலைவன். உங்க பேர்மா? பாக்கியலட்சுமி. எங்கிருந்து வரீங்க? மேலூர். மேலூர்ல இருந்து. இங்க எதற்காக வந்திருக்கீங்க? பேச்சு போட்டி. பேச்சு போட்டியா? யார் நடத்துறது? சீமான். சீமான் நடத்துறாங்களா? என்ன பேசுனீங்க? என்ன தலைப்பு? நான் விரும்பும் பிரபாகரன். நீங்கள் விரும்பும் பிரபாகரன் அவரை பிடிக்குமா? சரி, எதனால் பிடிக்குன்னு சொல்லிட்டு அங்கே எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி பேசுகிறீங்களா? பேசுங்க.
முதலில் ஒரு மனிதனை நாம் ஏன் விரும்ப வேண்டும் என்பது கேள்வியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான பதிலை வரலாற்றின் வழி தேடுவது சாலச் சிறந்தது. ஏனென்றால் ஒரு புதிய வரலாற்றை தமிழ் தேசிய இனத்திற்கு தந்த தலைவன் பிரபாகரன் அவர்கள். பன்னெடும் காலம் நம் உரிமை பறிக்கப்பட்ட இடத்தில், நமக்கான உடைமை நசுக்கப்பட்ட இடத்தில் மாபெரும் வரலாற்று நாயகனாய் உருவெடுத்து அந்நியொரு மனிதனாய் நின்று தமிழீழ தேசியத்தின் அடிமை சிம்மாசனத்தை உடைத்தெறிந்த புலி. 60 ஆண்டுகளாக தமிழை சிங்களவன் துரத்தி துரத்தி அடிக்கிறான். இனியும் அடித்தால் திருப்பி அடிப்போம் என்பது மட்டும் வலிக்குதாம். சர்வதிகார நாடுகள் எல்லாம் சிங்கள அதிகாரத்திற்கு ஆதரவு கொடுப்பது மனித உரிமை மீறலையா என்று நியாயத்தை கேட்பதற்கு நாதி இல்லையா? குட்ட குட்ட நீ குனிந்தால் உலகத்தில் குட்டி கொண்டேதான் இருப்பான். முரசு கொட்டி எலடா உன் பகைவன், பிடரில் குதித்தால் பட ஓடி பறப்பான் என்று காசி ஆனந்தன் சொன்னது போல படை திரட்டி நமக்கான உரிமையை நம் தலைவன் கேட்டது மட்டும் பயங்கரவாதம் என்று சர்வதிகார நாடுகள் புலம்புவது சுண்டுவாதமா என்றோ சாடத் தோன்றுகிறது. நெஞ்சை உருக்குதடா, நம் நினைவை கருக்குதடா, பஞ்சை பழுதன ஈழனின் தினில் பைந்தமிழ் தாயிரம் அஞ்சி வாழும் நிலை என்று பாவலரே நெஞ்சம் குமுழுகிறார். அதனால்தான் நம் தலைவன் ஒருவன் காலடியில் அடிமையால் வாழ்வதை விட எழுந்து நின்று உயிரை விடுவது எவ்வளவோ மேல் என்று சிங்களவன் பந்தாடிய பகலவன். நம் தலைவனை விரும்புவதற்கு இத்தனை தாரம் இருக்கும்போது ஏன் நாம் பிரபாகரனை போற்றக்கூடாது? என்ன தலைப்பு பேசுனீங்க? பாதையை தேடாதே உருவாக்கு. அது யார் சொன்னது அந்த வசனத்தை? மேதகு பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியா? உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். எதனால பிடிக்கும்னு சொல்றீங்களா? ஏன்னா எல்லாருமே தமக்காண்டி வாழ்கிறாங்க. ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து தன்னோட நலனுக்கு இல்லாமல் மற்றவங்களோட அவங்களோட உரிமை பறிக்கக்கூடாது, அதுக்காண்டி அவங்க போராடி நிறைய அந்த சிங்களவற்றிலேருந்து மீட்டு கொடுத்தாங்க. அதனால மேதகு பிரபாகரன் அவர்களை ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்கள் பேச்சு போட்டியில் ஒரு தோணியில் பேசியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிமிடம் பேசுகிறீங்களா? எதனால் அவரை பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசுங்க. பாதையை தேடாதே உருவாக்கு. உலகத்திலேயே எது கொடுமையானது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு இனம் தன் சொந்த நிலத்திலேயே உடைமையை இழந்து உரிமை இழந்து வாழ்வதான். ஆம், தமிழிலே ஒரு பழமொழி உண்டு என் உறவுகளே. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டுச்சான், இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பானா. சிங்களவன் படுக்க பாய் மட்டும் கேட்டிருந்தால் பரவாயில்லை, ஒட்டுமொத்த நிலமும் எமது என்றல்லவா தனது நரித்தந்திரத்தை காட்டினர். யாதும் ஊரே யாவரும் கேளு, பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்று வாழ்ந்த தமிழன் உயிர்மிணையத்திற்கு வந்த சன்மானம். தமிழிலமே எங்கள் தாயகம் என்று வாழ்ந்த நாம் தொப்புள் கொடி உறவுகளை உலகில் என்னவெல்லாம் மனித உரிமை மீறல்கள் இருக்கிறதோ, அடக்குமுறை இருக்கிறதோ, ஒடுக்குமுறை இருக்கிறதோ அத்தனையும் கட்டவிழ்த்துவிட்ட கயவர்கள். இனியும் பொறுத்தால் தாங்காது, இனி ஒரு நொடியும் வேங்கை புலி தூங்காது என்று விடுதலை காலம் நோக்கி புகுந்த மாவீரன் தமிழ் தேசியத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன் அவர்கள். ஆம், முதலில் அகிம்சை என்ற ஆயுதங்களை கையில் ஏந்திய தந்தை செல்வாவை மிரட்டி பார்த்த சிங்கள இனவெறி கூட்டம். பாதை தடுமாறி நிலம் இழந்து வளம் இழந்து பஞ்ச பராதை கூட்டம் போல் தன் சொந்த நிலத்தில் வாடியதை நினைக்கும் போது நெஞ்சம் குமரி எழுந்து நெருப்பாறு பாய்கிறது. பாப்பா, உங்க பேர் என்னம்மா? மகிழினி. எங்கிருந்து வரீங்க? சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பிள்ளையார்பட்டியிலிருந்து வரேன். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பேச்சு போட்டிக்கு. யார் நடத்துறது? நாம் தமிழர் கட்சி சீமான் மாமா நடத்துறா. என்ன தலைப்பு? தமிழ் எங்கள் உயிர் மூச்சு. அப்படியா? சரி, பேசுங்க பாப்போம். அனைவருக்கும் வணக்கம். உயிர் தந்த அன்னை தந்தை வணங்கி, உயிர் சிறக்க கல்வியை தந்த ஆசிரியர் பெருமக்களை வணங்கி, தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் வழியிலும் என் தாய்மாமன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்னிலையிலும் தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்ற தலைப்பில் உரையாற்ற சிவகங்கை சீமையிலிருந்து உங்கள் முன்னான் மகிழினி. தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, தமிழின் எல்லை தெரியவில்லை, எங்கள் நாடி நரம்புகளிலும் ஓடுதடா ராஜராஜ ரத்தம், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, தமிழில் பேசுவது அவமானம் அல்ல என் அடையாளம், எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள், நாங்கள் அந்த தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழில் பேசுகின்றோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழ்வோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி, நீண்ட இலக்கிய இலக்கணங்களை கொண்டது நமது தமிழ் மொழி, பின்னங்களை வைத்து வரலாறு தேடிய இனங்களுக்கிடையில் எழுத்துக்களை வைத்து வரலாறு தேடியது நமது தமிழினம். தமிழே சிறப்புதான், அதிலே லகரம் தமிழ் மொழியின் மகுடம், வரும் தலைமுறைக்கு தமிழை சுவாசிக்க நேசிக்க கற்றுத்தர வேண்டுமென தமிழ் மொழி வெறும் பேச்சல்ல என் உயிர் மூச்சு என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றிம்மா. நன்றி.
சிறப்பாக பேசுனீங்க. வரீங்க? ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை. இங்கே எதற்காக வந்திருக்கீங்க? தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி பேச்சு போட்டி வச்சிருக்காங்க, அதுக்கு பேசுறதுக்கு வந்திருக்கேன். சரிம்மா, நீங்கள் பேசின தலைப்பில் கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்க. பிரபாகரன் ஒரு சகாப்தம் எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். 1958ஆம் ஆண்டில் நடந்த தமிழர் இன அழிப்பில் நிகழ்ந்த பயங்கர சம்பவங்கள் இவர் மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தின. சிங்கள இன வெறியரால் ஈழத்தமிழர்கள் கொடூரமாக கொல்லப்பட்ட நிகழ்வுகளை இவர் அறிந்தபோது சிங்கள அரசின் பிடிக்குள் இருக்கும் தமிழ் மக்களை மீட்டெடுக்க வேண்டுமென்ற உள்ளுணர்வும் முனைப்பும் இவருக்கு உருவாகியது. இனத்தின் தலைவனாய் குணத்தின் இறைவனாய் காவல் காத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பாடமாய் திகழ்ந்த வேலு பிள்ளை பிரபாகரன் ஒரு சகாப்தம். எண்ணிய விடுதலை வேண்டும் என்று வலியுறுத்திய சமத்துவ தலைவன். ஆனால் நம் தலைவன் இந்த உலகம் பயங்கரவாதி தீவிரவாதி என்றெல்லாம் முத்திரை குத்தியது. உரிமை கேட்க போராடின பயங்கரவாதம். இவர்களுக்கு பேர் என்ன?